என்னங்க நீங்க ஐபோன்ல லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி மணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பாருங்க. ஐபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வர ஒரு பெரிய ப்ராப்ளமே சீக்கிரமா அந்த ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுறது தான். அதுக்காக iCloud பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது ஓர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐபோன் 15 128 GB பிரைஸ் 70900 ரூபாய் வருது. இதுவே 256 GB பாத்தீங்கன்னா 80900 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 10000 ரூபாய் அதிகம். அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆப்பிள் iCloud 200 GB ஒரு மாசத்துக்கு 219 ரூபாய் தான் வரும். புது போனுன்றதுனால ஃபர்ஸ்ட் 8 மாசத்துக்கு கண்டிப்பா ஸ்டோரேஜ் ஃபில் ஆகும். சோ ஆஃப்டர் 8 மந்த் நீங்க iCloud பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷம் 8 மாசம் யூஸ் பண்ணாதான் 10000 ரூபாய் வரும். கண்டிப்பா நீங்க எப்படி 4 வருஷத்துக்கு சில டேட்டாஸ் எல்லாமே ஓல்ட் ஆயிடும். கண்டிப்பா அதை delete பண்ணி சோ எப்படி நீங்க 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு புது ஃபோன் வாங்க தான் போறீங்க. 10000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா 256 GB தான் கிடைச்சிருக்கும். அதுவே 10000 நமக்கு இங்க 128 GB plus 200 GB 328 GB கிடைச்சிருக்கும். இப்போ இதே iPhone 15 512 GB வாங்குறீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரும். அதுக்கு பதில் நீங்க 80000 ரூபாய் கொடுத்து 256 GB வாங்கி 8 மாசம் அப்புறம் 200 GB iCloud எடுத்து 5 வருஷம் யூஸ் பண்ணாலுமே 13000 தான் ஒரு செல் பண்ணிட்டு நியூ ஃபோன் வாங்கிக்கலாம். இதுல எப்படியும் நீங்க 7000 ரூபாய் கிட்ட சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுல இன்னும் நீங்க கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி பை பண்ணியிருந்தீங்கன்னா 5000 இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும். எக்ஸ்ட்ராவா 2 இயர்ஸ் iCloud யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால ஐபோனை ஹையர் ஸ்டோரேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா iCloud வாங்குறது தான் பெஸ்ட். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.